பிரதமர் நரேந்திர மோடி இந்த வெற்றி முடிவுகள் வரக்கூடிய நிலையில முதன்முறையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மக்கள் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது இந்திய வரலாற்றில் முக்கியமான மைல்கல். இந்திய மக்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய அன்புக்கு தலை வணங்குகின்றேன். நாங்கள் செய்யக்கூடிய நற்பணிகளை 10 ஆண்டுகளாக செய்யக்கூடிய நற்பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதி கூறுகின்றேன். பாஜகவுடைய தொண்டர்களுடைய கடும் உழைப்புக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வார்த்தைகளால் என்னுடைய நன்றிகளை விவரிக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கத்தான் முயல்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள் பிரதமருடைய இந்த கருத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. ஒரு 3rd கன்சிக்யூட்டிவ் டைமுக்கு மக்கள் 3ஆம் முறையாக நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2014 பெருவெற்றியை பெற்ற பாஜக, தனிப்பெரும் பான்மை பெற்ற பாஜக 2019 அதைவிட பெரிய பெரும்பான்மையை பெற்றது. ஆனால் 2024 தேர்தலில் 400 என்ற இலக்கை வைத்திருந்தாலும் கூட சிங்கிள் மெஜாரிட்டியை பாஜகவால் பெற முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த மேஜிக்கல் மார்க்கை கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்றாலும் கூட இன்னும் கூட நிறைய திருப்பங்கள் எதிர்நோக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அல்ல வேற வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் தொடர்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.